guys, நீங்க பாத்துக்கிறது மிஸ்டர் சன் சிட்டி. guys, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கேட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்றதுக்காக நம்ம காட்டுக்குள்ள வந்து நம்ம இருக்கோம். என்ன கேட்ஜெட் அப்படினு பாத்தீங்கன்னா இது ரீசன்ட்டா அமேசான்ல வந்து நான் பார்த்தேன். அதாவது வந்து போ ட்ரில் கிட் அப்படினு சொல்லிட்டு ஒரு கிட் வந்து இருந்துச்சு. இது ஒண்ணும் பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. ஆதி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அது காட்டுவாசிகள் அதிகமா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள சர்வைக்காக வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் உண்டாக்குறதுக்காக நெருப்பு மூட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிட்டு தாங்க எனக்கு நம்ம அமேசான்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நம்மளும் வந்து காட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ காட்டுவாசி மாதிரி நம்மளும் இன்றைக்கி நம்ம இதை வச்சு நெருப்பு எந்த அளவுக்கு நம்மளால் ஃபாஸ்ட்டாக அண்ட் குயிக்காக வந்து இதை வச்சு நெருப்பு உருவாக்க முடியுதுங்கிறத டெஸ்ட் பண்ண போகிறோம். நெருப்பு மூட்டி பற்ற வைக்கிறது தேவையான கொஞ்சம் இதெல்லாம் காஞ்சி போன மட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம இன்கேஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு அந்த ஃபயர் அதில் வந்துருச்சுன்னா எடுத்து டக்குன்னு அதில் கொட்டி நம்ம அப்படியே அதை அப்படியே எரிய விட்றலாம். ஓகே, நம்மளும் இப்போ காட்டுவாசி மாதிரி வந்து இந்த வுட்டு பீஸ்லாம் வச்சு நெருப்பு மூட்டி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஒன்றுமே இல்லை, சாதாரண சின்ன மரக்கட்டை 2 பீஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காஞ்சி போனால் நார் மாறு வந்து கொடுத்துருக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த தணலை வந்து டக்குன்னு இதில் எடுத்து வச்சு நம்ம அப்படியே ஹூஃப்னு ஊதுனோம்னா நமக்கு நெருப்பு வந்து இன்னும் அப்படி பெருசாகும். அதுக்காக ஒரு சின்ன ஒரு பீஸ் மாரி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஏதோ ரோலர் மாரி நம்ம இருக்குது, என்னன்னு தெரியலையே கொடுத்துருக்குறாங்க. இது ஐ திங்க் ஸ்டிக்கில் வச்சு சுற்றுறதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்புறம் அந்த மாதிரி ஒரு ஊரில் இன்னொரு பீஸ் இருக்குது, ஒரு சின்ன பீஸ் இருக்குது. அப்புறம் வந்து ட்ரில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறத இந்த கயிறு, இதை வச்சு நம்ம வந்து ட்ரில் பண்ணோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 ரிங் இருக்குல்ல, இதை வந்து இப்படி சுற்றிட்டு இருக்கோம். இது மேலே பிடிச்சிக்கிறது யூஸ் ஆகும். அப்புறம் இந்த கயிறு தான் மெயின் இதை வந்து ட்ரில் பண்ணுறதுக்கு. பொன்வண்டா குழவியா குழவியோ, அப்போ முரட்டை குழவியாக இருக்குது. ஓகே ஓகே, இப்போ இந்த நூலை எடுத்துக்கிட்டு இது வழியாக விட்டுக்கணும். இதுக்குள்ளே விட்டுக்கிட்டு இப்படி தான் படம் போட்டிருக்கு. படத்தை பார்த்தா நானே என்ன பூ கட்டிக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியலையே மாப்பு. இப்படி வச்சுக்கிட்டு இது மேலே வச்சுக்கிட்டு ஓய் வரலையே. ஓகே கைஸ், வாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து ஃபயர் மேக் பண்ணுறதுக்கு இதில் வச்சாச்சு. இந்த கயிறு இருக்குல்ல, அந்த கயிறை வந்து இந்த மாதிரி 2 சுற்று தயிர் கடையிற மாரி இப்போ கடைஞ்சி இப்போ நெருப்பு வருதாங்கிறத நாங்கள் டெஸ்ட் பண்ண போகிறோம். கமான். ஓ காய்ஸ், புகை வருதுங்க. ஓ ஷிட், இருங்க, புகை செம்மையாக வந்துச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் ஸ்லிப் ஆயிடுச்சு, செகண்ட் டைம் ரெடி. கமான் மாப்பிள. இவ்வளோ வேகமாக புகை வருது பாருங்கள், புகை வருது பாருங்கள். சுற்று இன்னும் சுற்றிட்டு வேகமா. ஸ்டாப் பண்ணாதரா மாப்பிள, இன்னும் ஃபாஸ்ட்டாக. அப்படிதான்டா புகை வருது பாருங்க, எவ்வளோ புகைன்னு. நிப்பாட்டாதா, காற்று வேறு அடிக்குது. டேய் தீந்துருக்குண்டா, சீக்கிரம்டா. ஓ என்ன பிடிக்கிட்டு போயிருச்சு. ரெடி, இது 3ஆவது டைமு. ஓ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. ஓ ஷே, இன்னும் கொஞ்சம். போதும். இப்போ இதை தான் வந்து இதில் கொட்டணுமா? எங்கே கறிதான் இருக்கு, நெருப்பு வரல.
இன்னும் கொஞ்சம் மறைச்சே. ஏன்னா ரோப்பா இருந்து வித்துறா. ரோப்பு இருந்துச்சு. ரோப்பா எடுத்து தள்ளிட்டிய. ஓ எரிந்து விட்டது. கட்டேரியா கட்ட. ஆனால் இங்கே பாருங்க, இந்த கொஞ்சம் தணலை உருவாக்குறதுக்குள்ள இந்த அவங்க கொடுத்த ரோப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகி தேஞ்சி எரிஞ்சு போயிருச்சுங்க. வேறு லெவலில் சமயம் வந்துருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் அவ்வளோதான். இதுக்கு மேலே இதை இது பண்ணியிருக்கவே முடியாது. நல்லா திருக்க முடியாது. எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு, ஆனால் ரொம்ப கஷ்டங்க. எப்படி தான் வந்து தனி ஒரு நபரெல்லாம் இருந்து சர்வே பண்ணுற இந்த மாதிரி நெருப்பு மூட்டர்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த வீடியோ நம்ம இந்த கிட்ட வாங்கி ட்ரை பண்ணதே இதுக்காண்டி தான். எந்த அளவுக்கு ஒரு சின்ன இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இல்லை, அமுக்குன உடனே நெருப்பு வந்துடுது, ஒரு குச்சினா வந்துடுது. பட் அப்போ எதுவுமே இல்லாத காட்டுக்குள்ளே மக்கள் இன்னமும் பயன்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் காட்டில் வாழ்கிறவங்களும் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் வந்து நெருப்பு மூட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக கேஸில் வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோதான். ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லி சின்ன ஆசை, அதை உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காண்ட இந்த ஒரு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப அனல் அடிக்குது. நீ வீடியோ